நேற்று 2 நாள் நடந்த சண்டையில் நமக்கு ரொம்ப உபயோகமானது நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள், பிரம்மோஸ் ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் சுதர்சன வியூகத்தை ஞாபகப்படுத்துற S-400. இப்ப பெரிய INS விக்ராந்த் உள்ள வந்துட்டார்ல, அப்புறம் இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு? இவ்வளவு சம்பவம் பண்ணியிருக்கோமே, அவங்க ரொம்ப மூர்க்கமான ஆளாச்சு, இன்னும் வெளியோட வருவாங்களே, பயங்கர யுத்தம் நடக்குமோ? கிட்டத்தட்ட 1960 நடந்த இந்தோ சைனா வரல நம்ம அனுபவிச்ச கஷ்டங்களை மறுபடியும் அனுபவிக்க வேண்டியிருக்குமோன்னு நிறைய பேர் இங்க பயப்படலாம். ஆனா அந்த அளவுக்கு பயப்பட தேவையே கிடையாது. இதுக்கு மேல வேற என்னென்ன ஆயுத பலம் நம்மகிட்ட இருக்கு தெரியுமா? பாகிஸ்தான் கிட்ட ஏர்கிராப்டுகள் 1399 இருக்கு, ஆனா நம்மகிட்ட 2229 இருக்கு. அடுத்து ஃபைட்டர் ஏர்கிராப்ட் பாகிஸ்தான் கிட்ட 328 தான் இருக்கு, ஆனா நம்மகிட்ட 513 இருக்கு. அடுத்து அட்டாக் ஏர்கிராப்ட் பாகிஸ்தான் கிட்ட 90 இருக்கு, ஆனா நம்மகிட்ட 130 இருக்கு. அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் பாகிஸ்தான் கிட்ட 64 இருக்கு, ஆனா நம்மகிட்ட 270 இருக்கு. அடுத்து ட்ரெயின் ஏர்கிராப்ட் பாகிஸ்தான் கிட்ட 565 இருக்கு, ஆனா நம்மகிட்ட அதோட கொஞ்சம் கம்மியா 359 இருக்கு. இது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்பெஷல் மிஷன் பாகிஸ்தான் 27 இருக்கு, ஆனா நம்மகிட்ட 74 இருக்கு. அடுத்து ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தான் 373 இருக்கு, ஆனா நம்மகிட்ட 899 இருக்கு. அடுத்து ஏரியல் டேங்கர்ஸ் பாகிஸ்தான் கிட்ட 4 இருக்கு, நம்மகிட்ட 6 இருக்கு. அடுத்து ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் கிட்ட 373 இருக்கு, நம்மகிட்ட 899 இருக்கு. அடுத்து அட்டாக் ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் கிட்ட 57 இருக்கு, ஆனா நம்மகிட்ட 80 இருக்கு. சோ பாகிஸ்தானோட நல்ல ஆயுத பலத்தோட தான் நம்ம இருக்கோம். நம்ம கிட்ட ஏர் டிஃபென்ஸ் ஆயுதங்களும் நிறைய இருக்கு, அதனால நம்ம அந்த அளவுக்கு பயப்படணும் தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அல்லது ரஷ்யா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இஸ்ரேல் எல்லா நாடுகளுடைய ஆதரவும் நம்மகிட்ட இருக்கு. சோ நம்ம எதுக்கும் பயப்பட தேவையே கிடையாது. அதுக்கு மேல ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம சினிமால பயங்கரமா சண்டை போடுற தளபதிகள், திடீர் தளபதிகள் கொஞ்சம் பேர் பார்டர் அனுப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம ராஜேந்திர பாலாஜி உட்பட அதிமுக அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் ஏகப்பட்ட பேர் போர்க்களத்துக்கு போக ரெடியா இருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், எல்லாரும் யார் தலைமையில நம்ம போருக்கு அனுப்பலாம்னா அதுக்குதான் சரியான ஒரு ஆள் இருக்காரு, நம்ம சீமான் அண்ணங்க. ஆமாங்க, அவர் விடுதலை புலி தலைவர் LTT பிரபாகரன் கிட்டே ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டவர், அவர் இல்லாம. சோ நம்ம சீமான் அண்ணன் தான் இந்த நம்ம நடிகர்கள், அமைச்சர்கள், படை பரிவாரங்களோட ஜம்மு காஷ்மீர் போய் நம்ம பாகிஸ்தான் பார்டர் வரையும் போய் நம்ம எதிரிகளை அழிக்க போறாங்க. சோ எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நம்மளே வெற்றி நமக்கு. ஜெய் ஹிந்த்.